டீகதர் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் பாஸ்போர்ட் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதா செய்திகளில் பார்த்துருப்பீங்க. இந்த பாஸ்போர்ட் அப்படின்னா என்ன, அது எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்கலாம். அமெரிக்கா, ஜப்பான் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 140 நாடுகளில் இந்த பாஸ்போர்ட் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதா ஐசிஏஓ தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே கடந்த 2024ஆம் ஆண்டுலேருந்து பாஸ்போர்ட் சேவை வழங்குறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பாஸ்போர்ட்டும் சாதாரண பாஸ்போர்ட்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பாஸ்போர்ட்ல முகப்பு பக்கத்தில் கீழே ஒரு சிப் ஒன்று பொருத்தப்பட்டிருக்கும். இந்த சிப்பை பேசிக் அக்சஸ் கண்ட்ரோல் மூலம் பொருத்தப்பட்டிருக்கிறதுனால எல்லா சாதனங்களை கொண்டும் இதை ஸ்கேன் பண்ணிட முடியாது. ஒரு சில சாதனங்களை கொண்டு மட்டும்தான் ஸ்கேன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாஸ்போர்ட்டை உலக தரத்தில் தயாரிக்கிறதுனால நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளில் இருக்கிற விமான நிலையங்களில் வேணாலும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக இந்த பாஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சிப்பில் உங்களுடைய முக ஆதாரம், கைரேகை, முகவரி அப்படின்னு சம்பந்தப்பட்ட நபரினுடைய எல்லா விவரங்களும் தெளிவாக கொடுத்துருக்கும். இதை மாற்றவோ இல்லை அழிக்கவோ முடியாது. அதனால இந்த பாஸ்போர்ட்டில் கொடுத்துருக்கிற சிப் மூலியமாக பாஸ்போர்ட்டுக்கு அதிக அளவில் பாதுகாப்பும் கூடுது. போலி பாஸ்போர்ட்கள் தயாரிக்கிறத கணிசமான அளவில் குறைக்க முடியும் அப்படின்னு ஐசிஏஓ தெரிவிச்சிருக்காங்க. பொதுவாகவே இந்த விமான நிலையங்களில் நடத்தப்படக்கூடிய சோதனைகளில் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இந்த பாஸ்போர்ட் பயன்படுத்துறது மூலியமா நீண்ட நேரமாக நீங்கள் வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் இப்போ சென்னை, ஹைதராபாத், நாக்பூர் போன்ற நகரங்களில் இந்த பாஸ்போர்ட் சேவை வழங்கப்படுது. படிப்படியாக நாடு முழுவதும் இந்த சேவை வழங்கப்படுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டும் இருக்கு. இந்த பாஸ்போர்ட் அறிமுகப்படுத்தப்பட்டதுனால நீங்க ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருந்தக்கூடிய பாஸ்போர்ட் காலாவதி ஆகிருமா, அதை எப்போ வரைக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். நீங்க இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பாஸ்போர்ட்டை உங்க பாஸ்போர்ட்டினுடைய எக்ஸ்பைரி டேட் எவ்வளோ நாள் இருக்கோ நீங்க அது வரைக்கும் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் நீங்க அதை ரெனிவல் பண்ணும்போது உங்க பாஸ்போர்ட் சேவை மையத்தில் இந்த பாஸ்போர்ட்டுக்கான சேவை வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களே உங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்க. இனிமே பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போறவங்க மறக்காம இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.